ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய கப்பல் வியாபாரி இருந்தார். அந்த கப்பல் வியாபாரியோட பெரிய கப்பல் ஒன்று இன்ஜின் பழுதாகி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் இருக்க சிறந்த மெக்கானிக் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதை சரி செய்ய பார்க்குறாரு. ஆனால் யாராலையுமே அதை சரி பண்ண முடியலை. ஒரு வயதான மெக்கானிக்கை பார்க்குறாரு. அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, நான் இன்ஜினை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த வியாபாரிக்கு அவங்க மேலே நம்பிக்கையே வரல. அப்புறம் அவர் டூல்ஸ் பேக்கை எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சு. அந்த வியாபாரி அந்த மெக்கானிக்கை கப்பலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஜினை சுற்றி வராரு. அப்புறமா சுற்றி எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மெக்கானிக் கப்பல் வியாபாரி கிட்ட சொல்கிறாரு, நான் இது போல் எனக்கு கடையில் வேலை இருக்குது, நான் போகிறேன், பில்லை என் கடையில் வேலை செய்கிறவங்கிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வேலை செய்கிறவங்க பில்லு எடுத்துகிட்டு வராங்க. அந்த வியாபாரி கிட்ட கொடுக்குறாங்க. அதில் வந்து 1,00,000 ரூபா இன்ஜினை சரி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுருக்கு. அந்த வியாபாரி அந்த பையன்கிட்ட சொல்கிறான், பில்லு கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் போயிட்டு மறுநாளைக்கு மறுபடியும் பில் எடுத்துகிட்டு வரான். அதில் சுத்தியில் அடித்ததுக்கு 5 ரூபாவும், எங்கே அடித்தா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு 99,995 ரூபா பில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்மளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது அது முக்கியம் இல்லை, அதை நம்ம எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அதை பொறுத்து தான். தேங்க்யூ.